நீங்க இப்ப திருச்சிக்கு வந்திருக்கீங்க, உங்க ஒய்ஃபுக்கோ உங்க குழந்தைக்கோ ஏதோ ஒரு ஃப்ராக்கோ சாரியோ எடுத்துட்டு போவீங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்க. போகலைன்னா உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. நீங்க போறீங்க, என்ன செய்வீங்க சார்? செலக்ஷன் பண்ணுவீங்க. செலக்ஷன் பண்ணி பணம் கொடுப்பீங்களா ஃப்ராக்குக்கோ இல்ல சாரிக்கோ? அப்புறம் ஃப்ராக்கை வாங்கிட்டு போவீங்களா, கடைக்காரன் கொடுத்துட்டு வந்துருவீங்களா? வாங்கிட்டு தான் போவோம், காசு கொடுத்துருக்கோம்ல. அப்புறம் இந்த பொண்ணை பெத்தவங்க மட்டும் இவங்களுக்கு வரதட்சணையும் கொடுத்துட்டு அந்த மாப்பிள்ளையும் அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுறாங்களே சார். இவங்க ஆக்சுவலா மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்ல. ஆமா, அவங்க ஏன் விட்டுட்டு வராங்க? எனக்கு இந்த ஃபார்முலா விளங்கவே மாட்டேங்குது சார். அது உண்மையிலே அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது. காசை கொடுத்துட்டு ஒன்று அந்த மாப்பிள்ளைய வந்து வாங்குற மாப்பிள்ளை வந்து விலை பேசுகிற மாதிரி தான். அதான் மாப்பிள்ளை கடைன்னு ஒரு நாடகம் கூட போட்டாங்க. ஒருத்தர் டாக்டரு அப்படின்னு போட்டு மேலே வந்து 1 லட்சம் அப்படின்ட்டு எழுதி போட்டிருந்தாரு. இன்ஜினியரு 1.5 லட்சம், அப்புறம் டிரைவரு 50,000, வாத்தியார் 25,000, 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு 2,000 அவர் தலையில். இது வந்து மாப்பிள்ளை வியாபாரம் தானே ஒழிய இது வந்து பொருள் முதல்வாதத்தினுடைய விளைவு. பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அன்னையிலிருந்து ஆண்கள் தனக்கு சாதகமாகவே அனைத்தையும் எழுதி கொண்டு சட்டதிட்டங்களை வகுத்து கொண்டதுனால தான் இந்த வரதட்சணைங்கிறது உருவானதுக்கு காரணமே சமுதாய அமைப்பு தான் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை பார்த்து சகோதரர்கள் கவலைப்படணும்.